காரைக்காலில் அமித்ஷாவை நோக்கி பறந்த ட்ரோன், மின்னல் வேகத்தில் சுட்டு வீழ்த்திய என்எஸ்சி வீரர்கள். பின்னணியில் நடந்தது என்ன? வணக்கம் நண்பர்களே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அமித்ஷா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவரை நோக்கி ஒரு ட்ரோன் பறந்து வந்துள்ளது. அந்த பகுதியில் ட்ரோன்கள் பறக்கக்கூடாது என்று ஏற்கனவே காவல்துறை தடை போட்டிருந்த நிலையில் இப்படி அமித்ஷா காரைக்கால் வந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த இடத்திலேயே ஒரு ட்ரோன் பறந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அமித்ஷாவின் பாதுகாவலர்களான என்எஸ்சி வீரர்கள் அந்த ட்ரோனை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதையடுத்து அந்த ட்ரோன் எங்கிருந்து வந்தது, அதை பறக்க விட்டது யார் என்பது குறித்து என்எஸ்சி வீரர்கள் போலீசாருடன் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அப்போது அந்த ட்ரோனை லோகேஷ் என்ற திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர் பறக்கவிட்டது தெரிய வந்துள்ளது. அதோடு அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையில் அவர் வேலை பார்த்து வருகிறாராம். அந்த நபரை கைது செய்துள்ள போலீசார் இது ஏதேனும் திட்டமிட்ட சதியா, அந்த இளைஞரை யாரேனும் பின்னால் இருந்து இயக்கி வருகிறார்களா என்ற கோணத்தில் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் அமித்ஷா காரைக்கால் வருகிறார் என்றதும் 700 போலீசார் மற்றும் 400 துணை ராணுவத்தினர் அங்கு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டதோடு ட்ரோன்கள் பறப்பதற்கும் தடை விதித்திருந்தார்கள். கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு இருந்தது. அதையெல்லாம் மீறி அந்த பகுதியில் ட்ரோன் பறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி, த்ரிஷா குறித்து சர்ச்சையாக பேசியது யார்? நயினாரின் பேச்சை தவறாக சித்தரிக்க வேண்டாம். பாஜக வெளியிட்ட பரபரப்பு தகவல். தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசியலை தங்களுக்கு தேவை என்றால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி செய்வார்கள். குறிப்பாக நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து மு.க. ஸ்டாலின் கடுமையான தோல்வி பயத்தில் இருக்கிறார். அதனால் அவரையும் நடிகை த்ரிஷாவையும் இணைத்து திமுக ஐடி விங் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டே வருகிறது. இப்படி விஜய் த்ரிஷா குறித்து அவதூறு செய்தி பரப்பும் திமுகவினர் நேற்று தாங்கள் யோகிய சிகாமணிகள் போன்று நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள். ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை திமுகவினர் குஷ்பு, கௌதமி போன்ற நடிகைகளை மிக மோசமாக அருவருப்பாக விமர்சித்தது போன்று எதுவும் பேசவில்லை. சாதாரணமாக ஒரு கருத்தை சொன்னார். அதாவது விஜய் த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும், தனது குடும்பத்துடன் சேர வேண்டும் என்று சொன்னார். இது ஒன்றும் அத்தனை பெரிய அவதூறு அல்ல. ஆனால் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், திருமாவளவன், செல்வ பெருந்தகை எல்லாம் த்ரிஷாவுக்கு ஆதரவாகவும் நயினாருக்கு எதிராகவும் கொந்தளித்தார்கள். ஆனால் நேற்று தான் ஆளுநர் ரவி நடிகை குஷ்பு, அண்ணாமலை குறித்து பொதுவெளியில் அவதூறாக பேசிய திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இப்படி தலைவர்கள், நடிகைகளை பொதுவெளியில் ஆள் வைத்து பேசக்கூடிய திமுக இப்போது பெண்களுக்கு ஒரு விஷயம் என்றால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்பது போன்று பொங்கி எழுந்திருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெளியிட்டுள்ள கருத்துக்கு தமிழக பாஜக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். அண்ணாதுரை ஆரம்பித்த திமுகவை ஸ்டாலின் வைத்துள்ளார். என்னை போன்று தனி கட்சி ஆரம்பிக்க இவர்களுக்கு தில் இருக்கிறதா என்று தற்பெருமை பேசியிருந்தார் விஜய். ஆனால் இவர்தான் திமுகவிடம் தனது கொள்கையையும் தொண்டர்களையும் அடமான வைத்துவிட்டு மக்களை சந்திக்காமல், மக்கள் பிரச்சனை குறித்து பேசாமல் கிணற்று தவளை போன்று அறிக்கை வெளியிட்டு அரசியல் செய்து வருகிறார். அதோடு சுயமாக எதையும் பேச தெரியாமல் யாராவது எழுதி கொடுப்பதை சினிமா வசனம் போன்று பேசிக் கொண்டு வருகிறார். இவரை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்தி திமுகவை மீண்டும் அரியணையில் ஏற்ற வேண்டும் என்ற கண்துடை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஜய் திரைமறைவில் திமுகவின் ஆதரவாளர் என்று கூறியுள்ள தமிழக பாஜக நயினார் நாகேந்திரன் விஜயின் அரசியல் முதிர்ச்சியின்மை குறித்து சுட்டிக்காட்டவே அப்படி பேசியிருந்தார். விஜய் தனது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், குடும்பத்தோடு சுமூகமாக வாழ வேண்டும், த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு சகோதரனாக ஆலோசனை தான் கொடுத்திருக்கிறாரே தவிர யாரையும் அவதூறாக பேசவில்லை. அதிலும் திமுகவின் பேச்சாளர்கள், நடிகைகளை பேசுவது போன்ற எந்த ஒரு தவறான அருவருப்பான வார்த்தைகளையும் அவர் பிரயோகிக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பொறுத்தவரை உள்நோக்கத்துடன் எதுவும் பேசவில்லை. பொது வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அட்வைஸ் தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் திமுகவும் தமிழக வெற்றி கழகத்தினரும் இதை சர்ச்சையாக்குகிறார்கள். இப்படி இவர்கள் பேசுவதை விஜய் த்ரிஷாவுடன் ரகசிய உறவை அம்பலப்படுத்திவிடும். குறிப்பாக திமுக இது பெருசுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே சர்ச்சையாக்குகிறார்கள். குறிப்பாக த்ரிஷாவுக்கு ஆதரவாக பேசுவது போன்று விஜயை திட்டமிட்டே அசிங்கப்படுத்துகிறார்கள். இந்த உண்மையை தமிழக வெற்றி கழகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக சட்டசபையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சேலையை பிடித்து இழுத்த கலாச்சாரத்தை செய்தவர்கள் திமுகவினர்கள். அப்படிப்பட்டவர்கள் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் பாஜகவுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழக அரசியலில் பிணந்தின்னி அரசியல் செய்து வருவதே திமுக தான். இப்போது விஜயும் அதே பாதையில் பயணிக்கிறார்.
அதோடு கரூரில் 41 பேர் உயிரிழந்த பிறகும் பிணத்தின் மீது நின்று இவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வியாபார களமாக தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். வெளியில் திமுகவை எதிர்ப்பது போன்ற நாடகமாடிக்கொண்டு திரைமறைவில் திமுகவின் வெற்றிக்காக இவர் பாடுபட்டு வருகிறார். அந்த வகையில் திமுகவுடன் விஜய்க்கு எப்படியெல்லாம் டீல் போட்டுள்ளார் என்பது குறித்து அனைத்து ஆதாரங்களையும் விரைவில் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் என்று தமிழக பாஜக ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்த செய்தி, திமுகவை அலறவிடும் மாணிக்கம் தாகூர், வார்த்தை விட்டு சிக்கிக்கொண்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன், மு.க. ஸ்டாலினை தடுமாற வைத்த விவகாரம். தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருப்பார்கள் என்று மு.க. ஸ்டாலின் நினைக்கவே இல்லை. அதோடு இதுகுறித்து ராகுல் காந்திக்கு தான் தெரியப்படுத்தினால் உடனே பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அவர் நினைத்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இதை கண்டுகொள்ளாததால் தற்போது அக்கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் எம்பி உள்ளிட்ட பலரும் திமுகவுக்கு எதிராக அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஷோடங்கரும் தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீடியாக்களிடம் தெரிவித்த ஒரு கருத்து பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, திமுகவுடன் காங்கிரஸ் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அதை முதலமைச்சர் பார்த்துக் கொள்வார். கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரசார் உயிரை வாங்குகிறார்கள். திமுக திட்டமிட்டபடி 170 தொகுதிகளில் போட்டியிடுவோம். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதியிலேயே மீண்டும் கேட்பதாகவும் கிண்டலும் கேலியுமாக கூறியவர், தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா, அந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணிக்கு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன என்று கடுமையாக பேசியிருந்தார். இது திமுக தலைமைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கூட்டணிக்குள் சலசலப்பு வெடித்துக் கொண்டு வரும் நிலையில் இவர் இப்படி பேசியதால் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் மீண்டும் திமுகவுக்கு எதிராக கொந்தளிக்க தொடங்கினார். அதோடு தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பேசிய வீடியோவை வெளியிட்டு, திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் உங்கள் உயிரை வாங்குகிறோமா, அப்படியென்றால் காங்கிரஸ் கூட்டணி திமுகவுக்கு தேவையில்லையா என்பது போன்று கேள்வி எழுப்பியிருந்தார். இது மு.க. ஸ்டாலினுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதனால் தற்போது இந்த விஷயம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் தீவிரமடைந்திருப்பதோடு தற்போது வெளியூர்களுக்கு சென்று பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று வரும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு வருவதால் அவருக்கு உடனடியாக சென்னை வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாகவே தனது வெளியூர் நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறாராம் அமைச்சர் ராஜகண்ணப்பன். செங்கோட்டையை நோக்கி கேள்வி எழுப்பும் பாஜகவினர். நடிகர் விஜய் தனது மனைவியை பிரிந்து திரிஷாவுடன் இணைந்து வாழ்வதாக நீண்ட காலமாகவே செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீடியாக்கள் தன்னிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது, விஜய் பொது வழியில் வந்து அரசியல் செய்ய வேண்டும், திரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும், குடும்பத்துடன் சேர வேண்டும் என்று ஒரு பதில் கொடுத்திருந்தார். ஆனால் விஜய்க்கு அட்வைஸ் கொடுப்பது போன்று அவர் சொன்ன இந்த கருத்தை கூட விஜய் பற்றி தவறான செய்தி வெளியிட்டதாக திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் அதை சர்ச்சையாகிவிட்டார்கள். இந்த நிலையில் அது குறித்து செங்கோட்டையின் மீடியாக்களை சந்தித்த போது நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளை இல்லை, பாஜக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை என்று கூறியிருந்தார். இப்படி அவர் ஒரு பதில் கொடுத்ததை அடுத்து தமிழக பாஜகவினர், பாஜக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை என்றால் எதற்காக அதிமுகவை ஒருங்கிணைக்க திரும்ப திரும்ப டெல்லிக்கு சென்றீர்கள்? அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி குறித்து புகார் அளித்தீர்கள். அந்த புகார் கடிதத்தோடு நீங்கள் விஜயைத்தானே தேடி போயிருக்க வேண்டும். எங்களை கேட்டால் தாவக எல்லாம் ஒரு கட்சி இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இருக்காது என்று செங்கோட்டையனுக்கு பாஜகவினர் பதிலடி கொடுத்து வருகிறார்கள்.